this is Prasant from Wealth Creator. Yesterday levels இப்போ எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். yesterday வந்து ட்ராப் ஜோன் கொடுத்துருந்தோம். 26,122 26,184 வந்து ட்ராப் ஜோன். ஸோ இந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போக வேண்டாம்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனது அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் பையிங் சைடில் இருந்ததுனால ட்ராப் ஜோனை ஈஸியாக கிராஸ் அவுட் பண்ணி மேலே வந்துருச்சு. தென் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுமே கிராஸ் பண்ணிட்டாங்க மார்னிங். தென் அங்கே கொஞ்சம் நேரம் சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்தது. தென் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணாங்க. ஸோ அங்கே மார்க்கெட் கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணி அகெயின் வந்து அங்கேருந்து மேலே போகாமல் ஒரு 230 வந்து ஷார்ப் ஷெல்லிங் நடந்தது. ஷார்ப் ஷெல்லிங் நடந்து அங்கே ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அகெயின் மேலே போய் மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹை 325 வச்சுருந்தாங்க. 26,325 கிராஸ் பண்ணி 26,337 இப்போ மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. நம்மளோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸும் அதுதான் 26,337. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஹையே பார்த்தீங்க அப்படின்னா 26,340 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 26,340 ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அங்கேயே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து இயர் ஹை வந்து ஆல் டைம் ஹை வந்து வச்சப்போ மார்க்கெட் 26,325 வச்சப்போ உடனே ரிவர்சல் ஆகி கீழே வந்தாங்க. பட் இன்றைக்கி அப்படி நடக்கலை. தென் இன்றைக்கி ஓவராலாக புல்லிஷாக மார்க்கெட் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பவர், மெட்டல் அண்டு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக புல்லிஷாக இருக்குது. இந்த செக்டார்ஸில் இருக்க ஸ்டாக்ஸும் புல்லிஷாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டை ஓவராலாக மேலே வந்துட்டாங்க. தென் மார்க்கெட் இதிலேருந்து அடுத்த ஹையை எங்கே வைப்பாங்கிறது கம்மிங் செக்ஷனில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ட்ராப் ஜோன் இருக்குது. ட்ராப் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. $26,275 to 26,214. சாரி, 314. இந்த தடவை வந்து ஒரு நோ ட்ரேட் ஜோன். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போக வேண்டாம். $26,275 to 26,314. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்பாக ட்ரை பண்ணாங்க. ஸோ நாளைக்கு மேபி இந்த இடத்துல ட்ராப் நடந்தாலும் நடக்கும். ஸோ பையர் செல்ல எது நடக்குதுன்னு தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம ட்ரேட் போனோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா லாஸஸ் வரும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,239. 26,239. And second resistance 26,185. 26,185. மார்க்கெட்டை இன்கேஸ் வந்து நியூட்ரலாக இந்த ட்ராப் ஜோனை கிராஸ் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரையும் ட்ரேட் போங்க. ஸோ அந்த சப்போர்ட்டையும் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகுது அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் வரையும் ட்ரேடில் போகலாம். அண்ட் ஃபைனல் சப்போர்ட் 26,129. நாளைக்கான சப்போர்ட் லெவல்ஸ் இதுதான். ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் இன்கேஸ் வந்து ட்ராப் ஜோனை அபோவ் கிராஸ் ஆகி இல்லை ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ட்ராப் ஜோனை கிராஸ் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,377. இது நாளைக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டை அந்த லெவலையும் சப்போஸ் கிராஸ் ஆச்சு மேலே போகுது அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்
26,429. அண்டு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த 2 மட்டும்தான். நம்ம 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி 2 மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இந்த 2 ரெசிஸ்டன்ஸுமே ஒரு கால்குலேஷனில் தான் நாங்கள் வந்து கொடுக்க முடிஞ்சுது. மார்க்கெட்டோட அடுத்தடுத்த லெவல் வந்து மார்க்கெட் மேலே டச் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரியும். ஸோ இது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால டச் ஆகாத லெவலுங்கிறதுனால ரெண்டு லெவல் மட்டும் இப்போ கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிற வீடியோ கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.